எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தில் இருக்க அந்த முக்கிய நாட்கள் ஏன் அன்றைக்கி அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த டேல இந்திய கடலோரை காவல்படை தினமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த வருஷம் 46வது தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, அந்த டேல தான் இந்த இந்திய கடலோர காவல்படையை வந்து நிறுவனாங்க. இந்த இந்திய கடற்கரைகளை இந்த கடலோர காவல்படைகள் தான் வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்ந்த இந்த கடல் சார் மண்டலங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விதிமுறைகளை ஏற்படுத்துறாங்கன்னா அதில் இந்த இந்திய கடலோர காவல்படைக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. ஆக்சுவலாக 1977 பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு அவசர நிலை காரணமாக வந்து இந்த ஒரு கடலோர காவல் சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. ஸோ அதனால தான் இந்த கடலோரை காவல்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது 1978 வருஷம் நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2ஆம் தேதி உலக சதுப்பு நிலங்கள் தினமா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா, சதுப்பு நிலத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை எல்லாரும் மத்தியிலும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1971 வருஷம் இந்த ஈரநிலங்கள் தொடர்பான ஒரு மாநாடு வந்து சர்வதேச லெவலில் வந்து நடந்துச்சு. அந்த ஒரு மாநாடோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷனுக்காக அதை ஒரு நினைவு கூறுற வகையிலும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா, வெட்லேண்ட்ஸ் ஆக்ஷன் ஃபார் பீப்புள் அண்ட் நேச்சர். அதுக்கப்புறம் பிப்ரவரி 4 வந்து உலக புற்றுநோய் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா, புற்றுநோய் சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தணும், ப்ளஸ் அதை தடுக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் அந்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காகவும், ப்ளஸ் அதோட சிகிச்சையை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை 2008 வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை யாரால் வழி நடத்தப்படுதுன்னா, சர்வதேச அளவில் புற்றுநோய் கட்டுப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றியம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதை வழி நடத்துது. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து க்ளோஸ் தி கேப். ஸோ அடுத்து பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை தேசிய தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு அன்னைக்கு சுதந்திர தினம். அதாவது 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து இந்த இலங்கை சுதந்திரம் வாங்கினாங்க. ஸோ அதை வந்து வருஷம் இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த டேயில் அவங்க நாட்டில் கொடியேற்றுவாங்க, விழாக்கள், நடனங்கள், அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நிறைய வந்து நடக்கும். ஸோ நம்ம நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் அவங்களும் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து பிப்ரவரி 6ஆம் தேதி இது என்னென்னா, பெண் பிறப்புறுப்பு சிதைவுக்கு எதிராக ஒரு நாளை வந்து வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. பெண் பிறப்புறுப்பு சிதைவை வந்து ஒழிக்கிறதுக்காக ஐநாவோட முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த 6ஆம் தேதியை வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. 2003 தான் இது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ஆக்சலரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டு என் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அடுத்து பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையும் ஒவ்வொரு வருஷமும் வந்து சர்வதேச வளர்ச்சி வாரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதோட ஒரு முக்கிய செலிப்ரேஷன் எங்கே இருக்குன்னா, கனடா வந்து சர்வதேச லெவலில் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நினைவு கூற வகையில் ஒவ்வொரு வருஷமும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் 30வது ஆண்டை நிறைவு பெற்றது வந்து குறிக்கிற விதமாக இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, கனடாவில் இருக்கிற அந்த மக்கள் அவங்களோட முக்கிய பங்களிப்பு உலக லெவலில் எந்த அளவுக்கு வந்து பரவி இருக்கு, அவங்களோட முக்கியத்துவத்தை வந்து வெளிக்காட்டவும், உலக மக்கள் வந்து அவங்கள திருப்பி பார்க்கவும் இந்த டேவை வந்து வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 2வது வாரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையை உலக திருமண தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா, திருமண வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில இருக்கிற உண்மை, தன்மை, தியாகம் இது எல்லாத்தையும் வந்து சிறப்பிக்கிற வகையிலும் அதுக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிற வகையிலும் வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா, லவ் ஒன் அனதர், அதாவது ஒருவரை ஒருவர் நேசி அப்படின்ற ஒரு தீம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதோட முக்கிய ஒரு கான்சன்ட்ரேஷன் குழந்தைகளையும் பெண்களையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்குது. நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் பெண்களையும் வந்து இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நீக்கணும் அப்படின்றது தான் இதோட ஒரு முக்கிய குறிக்கோள். இந்த முயற்சி சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகத்தால் வந்து நடத்தப்பட்டு வருது. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ஃப்ரம் சிம்டம்ஸ் டு ப்ரிவென்ஷன், நோ ஆல் அபவுட் வார்ம் இன்ஃபெக்ஷன் இன் சில்ட்ரன். அடுத்து பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த டேவை ஒவ்வொரு வருஷமும் டார்வின் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது சார்லஸ் டார்வின் அப்படின்ற ஒரு அறிவியல் மேதை அன்றைக்கி தான் பிறந்தார். ஸோ அவரோட ஒரு பிறந்தநாளை இந்த டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பரிணாமம் அப்புறம் தாவர அறிவியல் துறையில் வந்து இவரோட ஒரு பங்களிப்பு ஒரு பெரிய ஒரு மதிக்கத்தக்கது. ஸோ அதை நினைவு கூற வகையிலையும் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற வகையிலையும் வந்து இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா, டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். அடுத்து அதே பிப்ரவரி 12ஆம் தேதி ஆப்ரகாம் லிங்கன் அவர் வந்து பிறந்த டேட், அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இவர் ஒரு அமெரிக்க வழக்கறிஞர் ப்ளஸ் இவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. அதுக்கப்புறம் 1861 1865 வருஷம் வரைக்கும், அதாவது இவர் படுகொலை செய்யப்படுற வரைக்கும் அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதியாக வந்து பணியாற்றியிருக்காரு. பிப்ரவரி 13ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 13ஆம் தேதி நேஷனல் உமன்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா, சரோஜினி நாயுடு அப்படின்ற ஒரு பர்சனோட பிறந்தநாளை தான் இந்த இந்திய தேசிய மகளிர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இவர் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் இந்திய பெண் தலைவராக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஐக்கிய மாகாணத்தோட முதல் இந்திய ஒரு பெண் ஆளுநர் இவர் தான். இந்த வருஷத்துக்கான இந்த நேஷனல் உமன்ஸ் டேக்கான தீம் என்னன்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி டுடே ஃபார் சஸ்டைனபிள் டுமாரோ.
அடுத்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு வானொலியோட அதாவது ரேடியோவோட ஒரு முக்கியத்துவம் அதோட விழிப்புணர்வை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ரேடியோ மூலம் தான் நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ கூட வந்து ரேடியோஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது மூலமாக நம்ம நிறைய தகவல்கள் வந்து மக்கள் வந்து கேட்டுக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை சிறப்பிக்கிற விதமாக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா ரேடியோ அண்ட் ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் பிப்ரவரி 14. இந்த பிப்ரவரி 14 நம்ம எல்லாருக்கும் தெரியும் காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் இந்த செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு தியாகிகளை கௌரவிக்கிற விதமாக தான் இந்த ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அந்த டேல வந்து காதல் மற்றும் காதல் கலாச்சார அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடுற வகையில் இந்த டே வந்து இருக்கும். அடுத்து பிப்ரவரி 20. பிப்ரவரி 20 அன்னைக்கு உலக சமூக நீதி தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 20. இந்த பிப்ரவரி 20 அன்னைக்கு உலக சமூக நீதி தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வறுமை, ஒதுக்கல், பாலின சமத்துவமின்மை, வேலைவாய்ப்பின்மை, மனித உரிமைகள் மீறல், அப்புறம் சமூக பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் கையாளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதியை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லார் மத்தியிலும் உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா அச்சீவிங் சோஷியல் ஜஸ்டிஸ் த்ரூ ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் பிப்ரவரி 20 அதே டேட்டில் அருணாச்சல பிரதேசத்தின் நிறுவன தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் அந்த அருணாச்சல பிரதேசத்தை வந்து நிறுவனாங்க. அதுக்கப்புறம் சர்வதேச தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா மொழியியல் அப்புறம் கலாச்சார பன்முகத்தன்மை பற்றிய விழிப்புணர்வை எல்லார் மத்தியிலையும் வந்து ஏற்படுத்தணும். ப்ளஸ் பன்மொழிகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு நோக்கமாகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா யூசிங் டெக்னாலஜி ஃபார் மல்டிலிங்குவல் லேர்னிங் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து பிப்ரவரி 22ஆம் தேதி வேர்ல்டு ஸ்கவுட் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சாரணர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம ஸ்கவுட்டில் இருந்திருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் தெரியும். இது வந்து சாரணர் அப்படின்ற ஒரு அந்த இயக்கத்தை சிறப்பிக்கிற விதமாக அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதை நிறுவிய ராபர்ட் பேடன் பவல் பிரபு அவரோட பிறந்த நாளாக தான் வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா உலக தலைமை வழிகாட்டியாக இருந்த அவரோட மனைவி ஓலை பேடன் பவலினோட பிறந்தநாளும் அதை குறிக்குது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா அவர் வேர்ல்ட் அவர் ஈக்குவல் ஃபியூச்சர் த என்விரான்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதுக்கப்புறம் பிப்ரவரி 24ஆம் தேதி இதை ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் மத்திய கலால் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா நாட்டில் இருக்கிற ஊழலை தடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அதில் வேலை செய்கிற அந்த ஊழியர்களை என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 27ஆம் தேதி இது உலக நிலையான ஆற்றல் தினமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது என்னன்னா இப்போ நிலையான ஆற்றல் அப்படின்றது பார்த்தா இந்த சூரியனிலிருந்து கிடைக்கிற அந்த சக்தி, இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சக்தி தான் வந்து இந்த நிலையான ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது மூலமாக தான் வந்து கட்டிடங்கள், தொழில், போக்குவரத்துக்கான நிறைய எரிசக்திகள்லாம் நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக கிடைக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்மளோட ஒரு டெய்லி லைஃபே வந்து ரொட்டீன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை சிறப்பிக்கிற விதமாக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீமை கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. த யூரோப்பியன் யூனியன்ஸ் அப்ரோச் டு சஸ்டைனபிள் எனர்ஜி டிரான்சிஷன் தட் மீட்ஸ் த டிமாண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் அண்ட் த ecology is centered on energy efficiency. இந்த நிலையான ஆற்றலோட ஒரு தேவை வந்து அதோட டிமாண்டு இண்டிவிஜுவல்லேருந்து ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் வரைக்கும், அதாவது தனிப்பட்ட ஒரு நபர் சம்மந்தப்பட்டதுலேருந்து ஒரு தொழில் ரிலேட்டடாக எல்லா இடத்துலையும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த தீம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 27 அன்னைக்கு வேர்ல்டு NGO டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த NGOனா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அப்படி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அரசு சாரா எந்த ஒரு லாப நோக்கத்துக்கும் இல்லாமல் இவங்க வந்து செயல்படுவாங்க. ஸோ அவங்கள கௌரவிக்கிற வகையில் இந்த டேவை ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் பிப்ரவரி 28ஆம் தேதி நேஷனல் சயின்ஸ் டேவாக நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ரீசன் என்ன, 1928 வருஷம் பிப்ரவரி 28ஆம் தேதி நம்ம நாட்டோட அறிவியல் மேதையான சர் சி வி ராமன் பிறந்திருக்காரு. ஸோ அந்த டேவை தான் நம்ம நேஷனல் சயின்ஸ் டேவாக, தேசிய அறிவியல் தினமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இவர் தான் வந்து ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஸோ அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். இவர் அப்படி கண்டுபிடிச்சதுக்காக 1930 வருஷம் உயரிய விருதான நோபல் பரிசை இவருக்கு கொடுத்தாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அடுத்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி கடைசி நாள் வந்து அரிய நோய்கள் தினம், அதாவது ரேர் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது என்னன்னா அரிய வகை நோய்களால் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட கஷ்டம் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுற ஒரு சில சிச்சுவேஷன் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்குன்னு சொல்லி சிகிச்சையை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொணரவும் இந்த ஒரு டேவை வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான இதோட தீம் என்னன்னா ஷேர் யுவர் கலர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தில் வர முக்கிய நாட்கள் ஏன் அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.